எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து ஒரு ராஜ்யத்தையே ஒழுக்குன ஒரு பயணத்தை பற்றி விரிவாக பார்க்க போறோம். வாங்க, மத்தேயோட 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட இந்த ஆச்சரியமான நிகழ்வுகளுக்குள்ள ஆழமா போகலாம். ஆமா, இந்த ஒரு கேள்விதான். யோசிச்சு பாருங்களேன், வானத்துல தெரிஞ்ச ஒரே ஒரு நட்சத்திரம் பூமி மேல ஒரு பெரிய அரசியல் புயலையே உருவாக்குச்சு. அது எப்படி சாத்தியம்? வாங்க, இந்த மர்மத்தை ஒன்னொன்னா வளர்க்கலாம். சரி, நம்ம கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது ஒரு நட்சத்திரம், அதனால ஏற்பட்ட ஒரு பெரிய கலேபரம். கிழக்கிலிருந்து வந்த சில மர்மமான ஞானிகள் அவங்களோட தேடல் எப்படி ஒரு ராஜாவோட தூக்கத்தை கெடுத்து ஒரு தேசத்தையே கலவரப்படுத்துச்சுன்னு பார்க்கலாம். கதை எங்க தான் தொடங்குது? காலம் கொடுங்கோலன் ஏரோது ராஜாவோட ஆட்சி காலம். இடம் எருசலேம். இப்போ கதைக்குள்ள சில முக்கியமான ஆட்கள் வர்றாங்க. அதாவது கிழக்கிலிருந்து வர்ற சாத்திரிகள். இவங்க தான் ஒரு பெரிய நாடகத்தோட தொடக்கப்புள்ளியா இருக்க போறாங்க. அவங்க கேட்ட கேள்வி எவ்வளோ நேரடியா இருக்கு பாருங்க. யூதர்களுக்கு ராஜாவா பிறந்தவர் எங்க? இது சும்மா ஒரு கேள்வி இல்ல. பல மைல்கள் பயணம் செஞ்சு வந்ததோட நோக்கமே இதுதான், ஒரு புது ராஜாவை வணங்கணும். ஆனா இந்த கேள்விதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பமா அமையுது. இந்த ஒரு கேள்வியை கேட்டதும் என்ன ஆச்சு தெரியுமா? ஏரோது ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. அவனுக்கு மட்டும் இல்ல, மொத்த எருசலேம் நகரமே ஒரு மாதிரி கலங்கி போச்சு. புது ராஜாவா அப்படிங்கிற வார்த்தை ஏரோதோட சிம்மாசனத்துக்கே ஒரு நேரடி அச்சுறுத்தலா இருந்துச்சு. இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கே வரோம். அதாவது 2 ராஜாக்கள், ஆனா சிம்மாசனம் ஒண்ணுதான். ஒரு பக்கம் பயந்து போன சந்தேகப்படுற ஏரோதோட பூமிக்குரிய அதிகாரம், இன்னொரு பக்கம் தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்ட ஒரு சின்ன குழந்தையோட தெய்வீக அதிகாரம். இந்த 2 பேரோட நோக்கத்துல எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க. சாஸ்திரிகள் சொல்றாங்க, அவரை பணிந்து கொள்ள வந்தோம். ஏரோதும் அதே வார்த்தைகளை தான் சொல்றான், நானும் அவரை பணிந்து கொள்வேன். ஆனா 2 பேரோட மனசுக்குள்ளேயும் இருக்கிற எண்ணம் முற்றிலும் வேற வேற. ஆமாங்க, ஏரோது வாயில சொன்னது ஒண்ணு, ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு கொடூரமான திட்டத்தை தீட்டிட்டு இருந்தான். அவனோட நோக்கம் வணங்குறது இல்ல, தனக்கு போட்டியா வரக்கூடிய அந்த சக்தியை முளையிலேயே கிள்ளி எறியறது. ஏரோது எவ்வளவு தந்திரமா வேலை செஞ்சான் பாருங்க. முதல்ல மத குருமார்களை கூப்பிட்டு அந்த கிறிஸ்து எங்க பரப்பாருன்னு தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்கிறான். அப்புறம் சாஸ்திரிகளை தனியா ரகசியமா கூப்பிட்டு விசாரிக்கிறான். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள அனுப்பி அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்றான். ஆனா அவனோட நோக்கம் வேற. சரி, இது வரைக்கும் மனுஷங்களோட தந்திரத்தை பார்த்தோம். இப்போ கதை அப்படியே ஒரு தெய்வீக தலையீட்டுக்குள்ள போகுது. வரப்போற ஒரு பெரிய ஆபத்திலிருந்து அந்த குழந்தை எப்படி காப்பாத்தப்பட்டுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, தெய்வீக எச்சரிக்கைகள் ஒன்னு பின்னாடி ஒன்னா வருது. முதல்ல சாஸ்திரிகள் அந்த குழந்தைய பார்த்துட்டு பரிசெல்லாம் கொடுத்துட்டு கிளம்புறப்போ அவங்களுக்கு ஒரு கனவு வருது, ஏரோது கிட்ட திரும்பி போகாதீங்கன்னு. அடுத்ததா யோசேப்புக்கு ஒரு தேவதூதன் கனவுல தோன்றி உடனே குழந்தைய கூட்டிக்கிட்டு எகிப்துக்கு ஓடிப்போ, ஏன்னா ஏரோது குழந்தைய கொல்ல தேடுவான்னு சொல்றாரு. இது எல்லாமே ஒரு பெரிய பாதுகாப்பு திட்டத்தோட பகுதிகள் மாதிரி தெரியுது இல்லையா? யோசேப்போட ரியாக்ஷனை கவனிச்சிங்களா? அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல, கேள்வி கேட்கல. அந்த ராத்திரியே உடனே கிளம்பி குடும்பத்தோட எகிப்துக்கு போயிட்டாரு. அவரோட அந்த உடனடி நம்பிக்கையான செயல்பாடுதான் குழந்தையோட உயிரையே காப்பாத்துச்சு. அடுத்தது ரொம்பவே சோகமான ஒரு பகுதிக்கு வரும். ஏமாற்றப்பட்ட ஒரு கொடுங்கோலனோட கோபம் எவ்வளோ பயங்கரமா இருக்கும். சாஸ்திரிகள் தன்னை ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதும் ஏரோது செஞ்ச கொடூரமான காரியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஏரோதுக்கு தான் ஏமாந்துட்டோன்னு தெரிஞ்சதும் அவனால அதை தாங்கிக்கவே முடியல. அவனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அந்த கோபம்தான் சரித்திரத்துல ஒரு கரும்புள்ளியா பதிவான ஒரு சம்பவத்துக்கு காரணமா இருந்துச்சு. 2 வயசு. இந்த நம்பருக்கு பின்னால ஒரு பெரிய சோகம் இருக்கு. ஏரோது சாஸ்திரிகள் கிட்ட கேட்ட தகவலை வச்சு ஒரு கணக்கு போடுறான். அந்த புது ராஜாவை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு பெத்லஹேம்ல இருக்கிற 2 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லா ஆண் குழந்தைங்களையும் கொல்ல சொல்லி உத்தரவு போடுறான். இந்த கொடூரமான சம்பவத்துக்கு பேர்தான் மாசற்ற குழந்தைகளின் படுகொலை. இது எவ்வளவு பெரிய துயரம்! மத்தேயு இந்த சம்பவத்தை எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன ராமாவிலே ஒப்பாரியும் மிகுந்த அழுகையும் கேட்கப்பட்டதுன்ற வார்த்தையோட தொடர்பு படுத்துறார். சரி, இப்போ இந்த குடும்பத்தோட நீண்ட ஆபத்தான பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வரும். பயத்தினாலையும் தப்பிச்சு ஓடுனதுனாலையும் நடந்த ஒவ்வொரு விஷயமும் எப்படி ஒரு பெரிய தெய்வீக திட்டத்தோட நிறைவேறுதலா பார்க்கப்படுதுன்னு பார்க்கலாம். ஏரோது செத்துப்போனதுக்கு அப்புறம் மறுபடியும் யோசேப்புக்கு ஒரு கனவு வருது. ஒரு தேவதூதன் தோன்றி, பயமில்ல, இப்போ நீங்க இஸ்ரேவேலுக்கு திரும்பி போலான்னு சொல்றாரு. இது அவங்க வெளிநாட்டுல வாழ்ந்த கஷ்டமான வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குது. இந்த ஸ்லைடு இந்த முழு அதிகாரத்தோட சாராம்சத்தையும் நமக்கு காட்டுது. அவங்க பிறந்த இடம் பெத்லகேம், தப்பிச்சு போன இடம் எஜிப்து, துக்கம் நடந்த இடம் ராமா, கடைசியா குடியேறின இடம் நாசரெத்.
இப்படி ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு சம்பவமும் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களோட கனெக்ட் ஆகுது. எல்லாம் ஒரு திட்டத்தின்படி தான் நடக்குதுன்னு காட்டுற மாதிரி இருக்கு. ஆனா அவங்க நேரடியா யூதியாவுக்கு போகல. ஏன்னா ஏரோதோட பையன் அங்க ஆட்சி செஞ்சிட்டு இருந்தான். அவனுக்கும் பயந்து யோசேப் அவங்க குடும்பத்தை கலிலேயா பகுதியில இருக்கிற நாசரேத்துங்கிற ஒரு சின்ன ஊருக்கு கூட்டிட்டு போறாரு. சுவாரஸ்யமா இந்த முடிவு கூட அவர் நசரேயன் எனப்படுவாருங்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேத்துதுன்னு இந்த அதிகாரம் சொல்லுது. அப்போ இந்த முழு கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்ல கடவுளோட பாதுகாப்பு, ரெண்டாவது உலகத்துல இருக்க அதிகாரத்துக்கும் இயேசுங்கிற உண்மையான ராஜாவுக்கும் இருக்கிற வித்தியாசம், கடைசியா மனுஷங்க என்னதான் திட்டம் போட்டாலும் ஒரு தெய்வீக திட்டம் எப்படியும் நிறைவேறுங்கிறது தான். கடைசியா இந்த 2000 வருஷ பழமையான கதை இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு கேள்வியை கேக்குது. நம்ம வாழ்க்கையில நம்மள வழி நடத்துறது எது? ஏரோது மாதிரி அதிகாரமும் பயமுமா, இல்ல சாஸ்திரிகள் யோசேப்பு மாதிரி நம்பிக்கையும் விசுவாசமுமா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.